எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கோயம்புத்தூர் கராத்தே கண்ணன் கோவை பேசுகிறேன். நம்மளுடைய பேரூர் மெயின் ரோட்டில் வைதிகா மடத்துக்கு முன்னாடி பவித்திரம் அப்படிங்கிற சார்த மடம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மடத்தை நம்மளுடைய வைதிகா நடராஜ குருக்கள் குரூப்போட 21/4/2026 அன்னைக்கு காலையில் கோபூஜை மற்றும் 6 விதமான ஓமங்கள் 5 விதமான பூஜைகளோட சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த சார்ந்த மடத்தை அவள் ஆரம்பிச்சிருக்கா. இந்த சார்ந்த மடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வசதிகள் நல்ல விதமாக பண்ணி வச்சுருக்கேன். மேற்கொண்டு வசதிகள் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளும் நடந்துட்டுருக்கு. இங்கே சார்த்தம் பண்ண வர்றவா, அவள் முன்னோர்களுக்கு சார்த்தம் பண்ண வர்றவா முதல் நாளே வெளியூராக இருந்தால் முதல் நாளே தங்கி இருந்து மறுநாள் நல்லா குளிச்சுட்டு மடியோட சார்த்தங்களை நல்ல விதமாக செஞ்சுட்டு அவள் ஊருக்கு விமான நிலையத்துக்கோ ரயில் நிலையத்துக்கோ பஸ் நிலையத்துக்கோ போகக்கூடிய வசதிகள் நம்மளுடைய மடத்துக்கு எதிர்காலியே இருக்குது. அந்த சௌகரியத்தை அனைவரும் பயன்படுத்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம இறந்து போனவங்களோட 12ஆம் நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் தவிர சோதகும்பத்திலிருந்து 27ஆம் நாள் மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய மாசிகம், ஆப்திகம், மற்ற நாட்களை உண்டான திதிகளை எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. வருஷம் செய்யக்கூடிய திதி சார்த்தங்களை திருப்தியாக அவள் மனசு நிறைவாக பண்ணிட்டு முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற முறையில் இதை நல்ல விதமாக நடத்தி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய புரோகிதர் குழுக்களும் தயாராக இருக்கா. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். அடியேன் வேண்டுகோள். இந்த இடத்துல தங்களுக்கு தங்கிறதுக்கு இடவசதிகள் மாத்திரம் இல்லாமல் குளிச்சுண்டு அவள் சிற்றுண்டி அருந்துக்கிறதுக்கு உண்டான வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதை தவிர தங்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டுக்கலாம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கூடிய சில உபகரணங்களை எல்லாம் எடுத்து நம்மளுடைய பில்டிங்லேயே மடத்துலேயே மேலே ஒரு ஃப்ளோர் போட்டு அதில் தயார் நிலையில் வச்சுருக்கேன். தாங்க உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கணும், மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திட்டு நல்ல விதமாக நம்ம முன்னோர்களோட சார்த்தத்தையும் முடிச்சுட்டு திருப்தியாக அவள் ஆற்றுக்கு ஃப்ளைட்லேயோ கார்லேயோ இல்லை பேருந்துலேயோ போகிறதுக்கு உண்டான வசதிகள் பேரூரில் அனைத்தும் உள்ளது என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்போடு ஆரம்பிச்சிருக்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். தங்களுடைய ஆதரவு எப்பவும் வேணும், அவ்வளோதான். மற்றபடி அவளுக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான பழக்க வழக்கங்கள்படி சமையல்கள் செய்வதற்கு மடி சமையல் செய்வதற்கும் உரிய ஏற்பாடுகள் அனைத்தும் நல்ல முறையில் தயார் நிலையில் உள்ளோம். சமையலறையும் நல்ல வசதியுடன் செய்யப்பட்டுள்ளது. 2-3 குடும்பங்கள் ஒரே நேரத்தில் தங்களது திதிகளுக்கு ஏற்ப சார்த்தங்களை செய்து கொள்ள இடவசதியும் உள்ளது. வாத்தியார் இல்லாதவாளுக்கு நம்மளுடைய குருக்கள் குரூப் மூலிமா வேண்டிய குருக்களை தயார்படுத்தி கொடுக்கிறோம்.